இங்கே வேறு, நீ பத்திரமா வச்சா வை, வைக்காட்டி போ. என்ன எதுக்கு வைக்கிறீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. வைடி என்கிட்ட, தூக்கி போடுற என்கிட்ட. இப்போதான் அக்கறை வருதோ அவருக்கெல்லாம். ம். என்னத்த சொல்றதுன்னு தெரியல. சுசிலா, கடை நல்லா ஓடிச்சாமா? வந்துட்டியா? ஏதோ ஓடிச்சு அத்தை. நேற்று மாதிரி இல்லை, நேற்றை விட இன்னைக்கு நல்லா ஓடுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் போனேன். என்ன பண்ணுறது, நம்ம நேரம் தான் எங்கே போனாலும் சுற்றி அடிக்குது. அங்கேயும் சரி வரல. சரின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு அம்மா அவங்க வீட்டு பக்கத்தில் இடம் கொடுத்தாங்க. நாங்கள் நேற்று போட்ட கடை வந்து ஒரு கடை பக்கத்தில் போட்டதுனால அவங்க வியாபாரம் கெட்டு போச்சு போல். அதனால் எங்களை அங்கே போடாதீங்க அப்படின்னு துரத்தி அமைச்சிட்டாங்க. இன்னொரு அம்மா பக்கத்தில் கடை போட்டுக்கோங்க அப்படின்னு அவங்க வீட்டு பக்கத்தில் இடம் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஊரில் அந்த வீட்டம்மா கொஞ்சம் வாங்கிக்கிட்டாங்க. அக்கம் பக்கத்தில் அவங்க சொல்லி கொஞ்சம் வாங்கிக்கிட்டாங்க. சரி, நாளையிலேருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறது. நேற்று நல்லா ஓடிச்சு, இன்றைக்கி நல்லா ஓடுன்னு போனேன். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல அத்தை. இது என்னது கையில் ஏதோ வச்சுருக்கியா? இந்தம்மா. என்னன்னு நீ கேட்டால் சந்தோஷப்படுவியா கோவப்படுவியான்னு ஆனால் எனக்கு தெரியல. இந்தா, உங்ககிட்ட நான் கொடுக்காம இருக்க முடியுமா? வாங்கி என்னான்னு நீனே படிச்சு பா. என்னண்ணா, நான் படிச்சு பார்க்கணுமா? கொடுங்க. அன்புள்ள மனைவிக்கு சுசிலா. பிள்ளைங்களையும். அத்தை, இது யார் கொண்டு வந்து கொடுத்தது? அத்தை, உங்களை தான் கேட்குறேன், இது யார் கொண்டு வந்து கொடுத்தான்னு கேட்டேன். ஏமா கோவப்பட்டு கத்துற? போஸ்ட்மேன் தம்பி தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போச்சு. இது யார் அமைச்சிருக்கான்னு படிச்சு பார்த்தீங்களா நீங்க? யார் அமைச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுதா? பிரியா தான் வாங்கி இப்போ படிச்சாமா. படித்த உடனே தான் தெரிஞ்சிச்சு யாரை அனுப்பியிருக்கான்னு. நீ படித்து பார்த்தியா? என்ன எழுதி அனுப்பியிருக்கான்? நல்லா படியேன். அவன் 2-3 லைனு தான் படித்தா, அதுக்கப்புறம் படிக்கலை. அவன் என்ன சொல்லியிருக்கான் ஏது சொல்லியிருக்கான்னு கொஞ்சம் நல்லா படியே. ஏன் அத்தை, நானும் என் பிள்ளைங்களும் ரோடோட வீதி வீதியாக தெரியிறோம், அலையிறோம். இப்போ எங்கேருந்து வந்துச்சு அக்கறை? எங்களை நடுத்தருவில் விட்டுட்டு எங்கே போனார், என்ன ஆனார்? எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணாரா? நாங்கள் நல்லா இருக்கோன்னு பார்த்தாரா? அவரை நம்பி தானே நாங்கள் இருந்தோம். லாஸ்ட்டில் ஒன்றுமே சொல்லாமல் கொள்ளாமல் அவர் பாட்டுக்கு எல்லாமே எங்களை விட்டு போயிடுச்சு. அவரும் போயிட்டாரு. இப்போ மட்டும் எங்கே இருந்து அக்கறை வந்து எனக்கு லெட்ரு போட்டிருக்காரு அவர்? சொல்லுங்கள். ஆமாம், இந்த வீட்டோட அட்ரஸ் எப்படி ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சு? அதே நந்தினிக்கு வந்திருக்குமா. நந்தினி தான் இந்த அட்ரஸை கொடுத்து நந்தினி அமுச்சு விட்ருக்கா. என்னது, நந்தினிக்கா? ஆமாம், நந்தினிக்கு தான் வந்திருக்கு. நந்தினி தான் இந்த வீட்டோட அட்ரஸை கொடுத்து இங்கே போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருக்காம்மா. அதான் அந்த தம்பி இங்கே கொண்டு வந்து கொடுத்தாப்புல. ஏம்மா, என்ன தான் சொல்லியிருக்கேன்னு பாரு. அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், எங்கே இருக்கேன், என்ன ஏதுன்னு கொஞ்சம் படித்தா தெரியும்ல. அத்தை, இதை எனக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. கிழிச்சு தூர போடுங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஒன்று சொல்லவா? அவரை நாங்கள் மறந்தாச்சு என்ன மறந்துட்டோம், அவ்வளோதான். அவருக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இனிமேல் கிடையாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இவர் திரும்ப இப்போ ஃபோன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் இதை ஏற்றுக்கவே மாட்டேன். அவரையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். இப்போ ஃபோன் பண்ணி எதுக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு அவர்? எதுக்கு பண்ணணும் முதல்ல? வேண்டாம் அத்தை, இதோட விட்டுடலாம். அப்படி உங்கள் பையனை நீங்கள் பார்க்கணும் பேசணும் அப்படின்னா நீங்கள் இதை படித்து என்ன ஏதுன்னு கேட்டுக்கோங்க. ஏண்டி இப்படி பண்ணுற? எவ்வளவு நாள் கழிச்சு அவன் என்ன அவனுக்கு முதல்ல என்ன பிரச்சனை, எங்கே இருக்கேன், எதனால் அவன் நம்மளை பார்க்க வரல, நம்ம சொத்தெல்லாம் எதனால் போச்சு என்னன்னு முதல்ல இதில் எதுவும் எழுதியிருக்கானான்னு பார்க்காம நீ வாட்டுக்கு பேசுனா என்னம்மா அர்த்தம்? இருமா, இங்கே கொண்டா. நீ படிக்காட்டியும் சோபிகிட்ட கொடுப்போம், சோபி படிக்கட்டும், அவள் படித்து சொல்லட்டும். நீ தான் படிக்க மாட்டேங்கிற. அத்தை, என்னத்தை சொல்லியிருக்க போகிறாரு? என் பிள்ளைகளை கவனித்து என்னால் பார்த்துக்கிறதுக்கே முடியலை. அந்தாலும் இங்கே வந்தாருன்னு வைங்க, என்னாலலாம் பார்க்க முடியாது அத்தை. அவ்வளோதான் சொல்லிட்டேன். வரேன்னு எதுவும் போட்டிருக்காரோ என்னமோ, ஒன்றுமே இல்லாமல் இங்கே கூட்டி வந்து வச்சு ஏற்கனவே நான் துப்பு பட்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? வேண்டாம். அவர் இதை நான் படிக்க விரும்பலை. படித்தாதானே அவர் எங்கே என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். வேண்டாம். இப்போ எப்படி நாங்கள் இருக்கோமோ நானே என் பிள்ளைங்களும் சேம் அதே போல நாங்கள் இருந்துக்கிறோம். அவர் இருக்க இடமும் தெரிய வேணாம், ஒன்றும் தெரிய வேணாத்த. எவ்வளோ கஷ்டத்தில் விட்டுட்டு போயிருக்காரு. என்னம்மா நீனு கஷ்டத்தில் விட்டுட்டு போயிருக்கான்னு தெரியுது தான். அதுக்காக கஷ்டத்தில் விட்டுட்டு போயிட்டான்னா பாவம்லே. அவனுக்கு என்ன சூழ்நிலை வந்துச்சு, அவன் என்ன கஷ்டத்தில் நம்மளை இப்படி விட்டான், என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாமல் நீ இப்படி பேசுனா என்னம்மா அர்த்தம்? இது வந்து சாதாரண விஷயமாத்த உங்களுக்கெல்லாம்? என்னோட சொத்து போனது இல்லாமல் என் தம்பியோட சொத்து போயிடுச்சு. இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய சொத்துக்கள் போகிறதுக்கு அப்படி நீ என்ன தான் பண்ண? அப்படி நீ என்ன சிக்கலில் மாட்டின எங்கள் எல்லாரும் சொத்து போகிறதுக்கு? அந்த அளவுக்கு அவன் நீ சிக்கலில் மாட்டியிருந்தா இது எத்தனை கோடி சொத்துக்கள்.
அந்த அளவுக்கு கோடி கோடியாவ நீ கடனில் மாட்டி சிக்கின. அதெல்லாம் நினச்சாலே அவ்வளோ வேதனையாக இருக்குத. இதை நான் எப்படி என் தம்பிக்கு நான் ஈடு கட்ட முடியும்? அவனோட சொத்தெல்லாம் போச்சு. ஏதோ என் தம்பியை கண்டு அமைதியாக இருக்கான், எங்கள் அம்மாவை கண்டு அமைதியாக இருக்காங்க. என் தம்பி பொண்டாட்டி கோவமாக தான் இருக்கா, இல்லைன்னு சொல்லலை. ஓகே, அவள் கூட ஏதோ அவளை கண்டு இருக்கிறாளே, வேற ஒருத்தின்னா என்னை என்னென்ன செய்வான்னு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்குல இருக்குது. இப்போ மட்டும் இவர் வந்து என்ன ஆக போகுது? போங்க அத்தை. இங்கே கொண்டா, நான் சோபிகிட்ட கொடுக்குறேன். ஏமாடி, இதை படி, என்னன்னு பாரு. அப்பா என்ன எழுதியிருக்கேன்னு படித்து சொல்லுமா. சரி அப்பத்தா. பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் நலமா? நான் நலமாக உள்ளேன். எங்கே இருக்கீங்க என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது என் தங்கச்சி வீட்டுக்கு தான் நான் அனுப்புகிறேன். என் தங்கச்சி உங்ககிட்ட கொடுக்குதா என்னன்னு தெரியல. ஏன்னா என் தங்கச்சிக்கும் உங்களுக்கும் அவ்வளோ ஒரு பிரச்சனையில் இருக்குது, நமக்கு நம்ம தங்கச்சி வீட்டுக்கும். அதனால் தங்கச்சி உங்ககிட்ட கொடுக்குமா என்னன்னு தெரியல. ஒருவேளை கொடுத்தா இதை படிங்கம்மா. சுசிலா, நான் உன்னை இந்த நிலமையில விட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன நிலமையில இருக்கேன்னு நான் உங்ககிட்ட நேரடியாக வந்து சொன்னாதான் புரியும். நான் அந்த லெட்டரில் என் கஷ்டத்தை எவ்வளவோ நான் எடுத்து சொன்னாலும் உனக்கு புரியாதும்மா. கூடிய விரைவில் நான் உங்களை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வரதான் போகிறேன். ரொம்ப நாளெல்லாம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளே நான் வந்துடுவேன். அது வரைக்கும் நான் இவ்வளோ நாள் அவங்கள விட்டுட்டு போனேன்னு நீங்கள் ரொம்ப கவலையிலையும் கோபத்துலேயும் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது என்னோட தப்பு தாம்மா. ரொம்ப ரொம்ப மன்னிச்சுக்கோ என்ன. எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் இது குறை. ஏன்னா அந்தளவுக்கு உங்களை நான் ஆளாக்கி விட்டுருக்கேன். கண்டிப்பாக நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்து பழைய மாதிரி நம்ம நிலமை மாறும். இப்போ நான் இருக்க இடத்த நான் சொல்லலை உங்ககிட்ட. நான் இதில் என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு உனக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு நீ ஃபோன் பண்ணு, சரியா? சரி சுசிலா, நீ மற்றபடி அந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணு. நான் உங்ககிட்ட விஷயத்தை எல்லாம் நான் சொல்கிறேன். என்னத்த பார்க்குறீங்க? இப்போ எங்கே இருந்து வந்துச்சு இவருக்கெல்லாம் அக்கறை? ரொம்ப தான் எங்கள் மேலே அக்கறை போல. இப்போ என்னம்மா பண்ண சொல்கிற? அதுக்கு கோவப்படாத, விடு சுசிலா. பாவமாக தெரியலையா அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு? அவனுக்கு எதனால் இப்படி ஆச்சு, என்ன ஆச்சுன்னு அதை நம்ம கவனிக்கணும். எங்கே இருக்கேன், நம்ம கூட வந்து அவன் சேர்ந்துடட்டுமா? அவன் வந்த நேரம் கூட ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு பிள்ளைய குட்டியை காப்பாற்றி நல்லபடியாக பார்த்துக்குவான். எங்கள் காலம் முடிஞ்சு போச்சு. நீ உன் புருஷன் கூட சேர்ந்து சின்ன வயசில் நீ இப்படி அவனை பிரிஞ்சு இருந்து இதெல்லாம் என்னத்துக்குமா? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அதுக்கு பாவம் தெரியுமா? அதை முதல்ல நினச்சிப்பாரு. இப்படி ரோடு ரோடாக வீதி வீதியாக இப்படி கடை போடுறதெல்லாம் நல்லாவா இருக்கு? எனக்கெல்லாம் தொழில் கூட அதில் விருப்பமே இல்லைம்மா. உன்னை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. அதனால் இங்கே பாரு, நீ எந்த இதுவும் கவலைப்படாத. அவன் வரட்டும்னு நினை. அவன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு ஒரு ஃபோன் போட்டு பேசுமா. ஐயே, நீங்கள் வேற அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு நான் பேசணுமா? அத்தை, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஃபோன் போட்டு என்னைய பேச சொல்கிறீங்களா? போவியெல்லாம் அங்கிட்டு. நான் எதுக்கு அந்த ஆளுக்கிட்ட பேசுகிறேன்? என்னை என் பிள்ளைய என்னைக்கு கஷ்டப்பட வச்சுட்டு போனாரோ அவர்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. போங்க அங்கிட்ட. நல்லா சொல்கிறீங்களே. ஏண்டி, நீ எதுக்குடி ஃபோன் அடிக்கணும் அவனுக்கு? என் பிள்ளைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கி, என் மகனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி எங்கிட்டு போய் அவன் கிடக்குறானோ அவனுக்கு என் பிள்ளை ஃபோன் போட்டு பேசணுமா? ஆஹா, பேசும் பேசும், நல்லா வருவிய. வேலையை பார்த்துட்டு போவியெல்லாம் அங்கிட்டு. சுசிலா, அவன் இப்போ அந்த அனுப்புன பேப்பரை கிழிச்சு அங்கிட்டு தூக்கி போடுறே. இனிமே அவன் இருந்தால் தான் நம்ம வாழ முடியுமா என்ன? உன்னையால் உனக்கு தைரியம் இருக்குடி சுசிலா. அதனால் உன்னையால் வாழ முடியும். உனக்கு எல்லா வகையான தைரியமும் இருக்குது. அம்மா உனக்கு உறுதுணையாக நான் இருப்பேன். அவன் ஃபோன் நம்பர் அனுப்புனா அவனுக்கு ஃபோன் அடிக்கணுமா? நீ ஃபோனை அடிக்கக்கூடாது, ஒன்றும் அடிக்கக்கூடாது. சம்மந்தி, நீங்கள் பேசுகிறது தப்பு. புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நினைக்கலையா? நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதே சம்மந்தி, இதெல்லாம் தப்பு. புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி பேசுங்க. என்னதான் இருந்தாலும் இவளுக்கு என்ன வயசு? இனி வாழ்க்கை எவ்வளவோ இருக்குது. என் மகனும் பாவம் இல்லையா? அவன் சூழ்நிலை என்ன ஏதுன்னு புரியாமல் பேசாதியே. அவன் பக்கமும் என்னடா ஏதுடான்னு கேட்டாதான் அவன் சொல்கிறத வச்சு நமக்கு புரியும். நம்ம அதுவெல்லாம் கேட்காம நம்ம பாட்டுக்கு ஒரு இதுக்கு பேசக்கூடாது சம்மந்தி. ஏது பாட்டுக்கு பேசாதியே, பேசாமல் இருங்க அங்கிட்டு. என்ன நீங்கள் மருமையனுக்கு மறுவார்த்தை சொல்ல மாட்டே, இப்போ அவையவேன்னு பேசுறிய? ஆமாம், அவனுக்கு ரொம்ப நான் மரியாதை கொடுக்கணுமோ? மரியாதை ரொம்ப. அவன் என் பிள்ளையை நல்லா வச்சு காப்பாற்றிட்டான், அவனுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். பாவம் என் பேத்தியை, எவ்வளோ சொகுசாக இருந்த பிள்ளைய அவன் சொத்தை விற்றுட்டு போனானே. என் சொத்து இந்நேரம் இருந்தால் என் பேத்தியில் நான் காப்பாற்ற மாட்டேனா? என் சொத்தை சேர்த்து ஒன்றத்துக்கும் ஆகாமல்ல ஆக்கிட்டு போயிட்டேன். இதில் வேற உங்கள் மகனுக்கு நான் மரியாதை கொடுக்கலன்னு உங்களுக்கு வருத்தமாக்கும். போவியெல்லாம் அங்கிட்டு. இப்போ தான் மரியாதை, என் மரியாதை.
பேசாமல் இருங்க சம்மந்தி, வாயை கிளப்பாம. சுசிலா, எம்மா சோபி, அந்த பேப்பரை கிழிச்சு அங்கிட்ட தூர போடு. இப்போ தான் அந்த ஃபோன் நம்பர் இருக்குது, அந்த ஃபோன் நம்பர்லாம் அதில் இருக்கக்கூடாது. அவன் எங்கிட்டு கிடக்குறானோ அங்கிட்டே கிடக்கட்டும். ஃபோன் போட்டு நீங்கள் பேசி அவனை இங்கே கூப்பிட்டு என்ன பண்ண போறிய? போங்கடி இப்பத்தேன். இப்படியெல்லாம் பேசாதிய சம்மந்தி. 10 மாதம் சுமந்து 10 பிள்ளை. இத்தனை நாளாக எங்கே இருக்கேன்னு தெரியாமல் நான் அவ்வளோ அவஸ்தைப்பட்டேன். ஆனால் இப்போ தான் அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு ஒரு இது கிடச்சிருக்கு. இனிமேட்டுக்கும் அவன் எப்படியோ போகட்டும்லாம் நான் விட்டுற முடியாது. அப்படி பாவம் அவன். அப்படி நான் விட்டுறேன்னா நான்லாம் ஒரு பெத்த தாயே கிடையாது. அந்த குடும்பம் அந்த நம்பரை நானே ஃபோன் போட்டு எப்படி இருக்கேன் எங்கே இருக்கேன்னு நான் விசாரிச்சுக்கிறேன். பாவம். நீங்கள் ஃபோன் போடுங்க, என்னமோ பண்ணுங்க. ஆனால் என் பிள்ளை அவனுக்கெல்லாம் ஃபோன் அடிக்க மாட்டாப்பா, அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஃபோன் பண்ணாலும் சரி பண்ணாட்டுக்கு இருந்தாலும் சரி. ஏடி நீ வா வெளியில். இவங்க மயனுக்கு வேறு மரியாதை கொடுக்கலாம், ரொம்ப தான் சலிச்சுக்கிறாங்க. சலிச்சு இவ்வளோ கஷ்டத்தில் ஆளாக்கி அவன் உட்கார வச்சுட்டு போயிருக்கேன். மரியாதை அவனுக்கெல்லாம் நான் ஏன் மரியாதை கொடுக்கணும்? நீங்கள் கோச்சுக்கிட்டாலும் சரி கோச்சுக்கலனாலும் சரி நான் மரியாதை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. பேசுங்க எவ்வளவோ பேசுங்க. சோபி, நீ பேப்பரை கொடு. நீ உங்கள் அப்பனுக்கு ஃபோன் அடிக்க வேண்டாம். நான் உங்கள் தாத்தாட்ட கொடுத்து இந்த நம்பருக்கு ஃபோன் அடித்து நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் யாரும் பேச வேண்டாமா, நான் பேசிக்கிறேன். நீ அந்த பேப்பரை மட்டும் கொடு, நாங்கள் அடித்து அவன்கிட்ட பேசிக்கிறோம். ஏய், கிழிச்சு போடுனா கிழிச்சு போடு சோபி. உங்கள் அப்பத்தாக்கிட்ட அந்த பேப்பரை கொடுக்காத. அப்படி ஒன்றும் அந்த ஆள்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. அத்தை, நீங்களும் பேசக்கூடாது. கூடாதுன்னா கூடாது. நாங்கள் எங்கே இருக்கோம் என்னன்னு அந்த ஆளுக்கு தெரியக்கூடாது. தனியாக கிடந்து கஷ்டப்படட்டும். அம்மா, நம்ம தான் பேசலை, அப்பத்தாவாது பேசிக்கட்டும். என்னதான் இருந்தாலும் அது பையன் இல்லையா, பாவம்மா. அதை பேசிக்கட்டு விடு அம்மாச்சி, விடுங்க அம்மாச்சி. அப்பதான் ஃபோனில் பேசிக்கட்டும். என்னதான் இருந்தாலும் பாவம். குடு சோபி, நான் பேசிக்கிறேன். நீங்கள் பேசாட்டி இருங்க. அவனுக்கு நான் கூட ஃபோன் அடிக்காமல் இருந்தால் எப்படி? நான் பேசிக்கிறேன். பாவம் அவன். எல்லாரும் இப்படி அவனை திட்டினா என்ன பண்ணுறது? நானும் இப்படி உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு பேசுகிறது நல்லா இருக்காது. கொடுங்க, நான் பண்ணி அவனுக்கிட்ட பேசி. இந்தாங்க அப்பதா, நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கங்க. எனக்கும் இதை கிழிக்கிறதுக்கு மனசு இல்லை.